என்றதை அவர்களுக்கு தெரியும். ஆனா நீங்க சொல்றது எனக்கு ஒரு முரண்பாடு ஒன்று வருது. என்னன்னா இப்ப நீங்க சொல்றீங்களானே, இப்ப பொது சிந்தனையோடு செயல்பட்டால் இந்த தற்கொலை எண்ணங்கள் வராது சொல்லாது. ஆனா தற்கொலையே ஆயுதமாக்கிய ஒரு பொது சிந்தனை, பொது அரசியல் ஒன்று தமிழ் சமூக மத்தியில இருந்தது நீண்ட காலமாக. இப்ப பாத்தீங்கள் என்றால் முத்துக்குமார் மரணம், அந்த கொப்பிகேட் சூசைட். நான் அந்த கட்டத்துல நான் என்னுடைய புத்தகத்துல வட்டுக்கோட்டையிலிருந்து முள்ளிவாய்க்கால் வரை புத்தகத்தில் எழுதின ஒரு கட்டுரையில வந்து இந்த கொப்பிகேட் சூசைட் நடவடிக்கைகளை நிறுத்தணும். அதாவது ஒரு ஆள் சூசைட் பண்ணி இந்தியாவில பல பேர் 17-18 பேர் தற்கொலை செய்து இறந்திருக்கிறார்கள். தமிழின படுகொலையை நிப்பாட்டுறோம் என்று சொல்லி ஒரு அரசியல் கோரிக்கையாக அது வைக்கப்பட்டது. அதே போல இங்க சுவிஸ்லையும் ஒரு ஆள் லண்டனை சேர்ந்த ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்லப்படுது. அது தற்கொலையான்னு எனக்கு தெரியல. அப்ப அவர் வந்து ஒரு மனநிலை சற்று பாதிக்கப்பட்ட ஒருவர். அவருக்கு வந்து பெட்ரோல் கேனும் வாங்கி கொடுத்து நெருப்பட்டியும் வாங்கி கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள் இங்கே. அவரா போய் அதெல்லாம் கொள்வனவு செய்து தன்னை தீயிட்டு கொளுத்தல. அப்ப அவரை தூண்டி இருக்கிறோம் தற்கொலைக்கு. அவர்களே பிறகு அவருடைய நினைவு நாளையும் கொண்டாடி இருக்கிறார். முத்துக்குமார் நினைக்கிறேன் நீங்க இறந்தவருடைய பெயர். அதான் அந்த இடத்துல நீங்களோ நானோ நாங்க இறக்க மாட்டோம். ஏன்னு சொன்னா எங்களுக்கு நிறைய செய்ய இருக்குது. நிறைய இப்ப ஐக்கிய நாடு சபைக்கோ எங்கேயோ கடிதம் எழுதி கொண்டே இருக்கலாமே. அவருடைய பங்கு அவர் தற்கொலை செய்து கொண்டதால எந்த மாற்றமும் வரப்போறேன். ஆனால் இதுல அரசியல் லாபம் அடையக்கூடிய சிலர் அந்த தற்கொலையை தூண்டி இருக்கிறார். இவ்வாறான தற்கொலைகள் தூண்டி இருக்கிறார்கள். அது நீங்கள் சொன்ன மாதிரி நித்யானந்தன் எழுதியது போல தற்கொலைகள் எல்லாம் கொலைகள் என்ற விதத்துல இதுவும் ஒரு கொலை தான். இதை இப்ப பார்த்தோம்டா, இப்ப நாங்க ஒரு முக்காவாசி ஜனத்தொகை வந்து உலகத்துல நீதி நியாயம் நேர்மையை கடைபிடிச்சு கொண்டிருக்கிற இடத்துல இந்த தற்கொலை மூலம் இப்படி எங்களுக்கு அநியாயம் நடக்குது நாங்க கொள்றோம்டா யாரு போய் எந்த உலகம் கேட்டது? உலகமே கண்முன்னே இப்ப முரட்டுத்தனமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 5-10% அந்த மனிதாபிமானம் நேர்மை அந்த விஷயத்துக்குள்ள இருக்கிறோம். அப்ப உலகமே வலதுசாரித்தனத்தோட தான் இன்றைக்கு இருக்குது. அப்ப இந்த இடத்துக்குள்ள போய் நியாயம் கேட்டு தற்கொலை செய்யறது வந்து பலிக்காதுன்றா அதை யாருமே உலகம் ஏற்றுக்கொண்டு ஒரு நியாயத்துக்கு வர இல்லை. அப்படி பார்க்கல நீங்க சொன்ன மாதிரி இன்னொருத்தர்ல தூண்டுதலால அவர்கள் வந்து இறக்குறதால ஒரு பேரோட இறக்கலாம் உண்டு. அப்ப பேரோட செய்ய வேண்டிய காரியம் 1000 இருக்கைக்குள்ள நாங்கள் எங்களுக்கு ஒரு பின்னுக்கு ஒரு பேர் வரும் என்ற ஒரு ஆசா வார்த்தைகளுக்குள்ளால போனார்களாண்டு அவர்கள் உண்மையிலேயே அந்த மனிதாபிமானத்துல இறந்திருக்கிறார்கள். அதை நாங்க ஏற்றுக்கொள்றோம். ஆனால் அத தூண்டுதலா இருக்கிறவர்கள் வந்து கவனமா அவரை காப்பாற்றி கொண்டு நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு உலகத்துக்கு எங்கட உயிரை கொடுக்கறதால தீர்வு வந்து விடாது. நீர் தொடர்ந்து புத்தகம் எழுதலாம், தொடர்ந்து அதுக்காக போராடலாம், மனித நேயத்துக்காக பாடலாம். நாளைக்கு நாங்கள் இப்ப எல்லாருமே ஒரு காலத்துல இப்ப 400 வருடத்துக்கு அந்த ஆராய்ச்சியில வருது, எல்லாருமே ஒரு மொழிக்கு வந்துருவோம். அப்ப இதுக்கிடையில நாங்கள் இன மோதல்கள் இந்த மோதல்கள் அறிவில்லாத ஒரு இனம் இன்னொரு இனத்தை ஒடுக்குதா இருந்தா அந்த ஒடுக்குற இனத்துக்கும் அறிவில்லை. அதுக்கு நாங்க அறிவை கொடுக்க செயற்படலாம். எங்கட அறிவில உள்ள உள்ளக முரண்பாடுகளுக்கு அறிவு ரீதியில செயற்படலாம். இப்படியான தன்னை உயிரை பாதுகாக்கலாம் நான் சொல்ல வாரேன். விடுதலை புலிகளும் வந்து தற்கொலையை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். சிவகுமாரில் ஆரம்பித்தது. சிவகுமார் தான் கைது செய்யப்பட்டால் சித்திரவதைப்படுவேன் என்றதுக்காக தற்கொலை செய்து கொள்கிறார். அதை தொடர்ந்து அது ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜியாக விடுதலை புலிகளும் பயன்படுத்தி இருக்கிறார். கொலைகள்ல முத்துக்குமாருடைய மரணத்துக்கு போனவர்கள் தூண்டினவர்கள் வந்து தாங்கள் தற்கொலை செய்திருக்கலாம். ஆனா அவர்கள் தாங்கள் தற்கொலை செய்யல. ஏன்னா அவர்களுக்கு தெரியும் இந்த தற்கொலையால இந்த பயணம் வரப்போற இல்லை. ஏன்னா அவர்கள் இன்னும் ஒரு ஒனரபிளான ஒரு ஆளை தற்கொலைக்கு தூண்டி இருக்கிறார். ஒரு அரசியல் மயப்படுத்த முயற்சி செய்திருக்கிறோம். ஆனா அதை உண்மையிலேயே எந்த பலனையும் தரையில. அதே மாதிரி அந்த தூண்டுதலுக்கு ஆளாகிற அளவுக்கு அவருடைய அறிவு இருந்திருக்குன்னு நான் சொல்ல வரேன். எப்படின்னா அவர் தன்னை ஆளுமையாக வச்சிருந்தால் மேலும் தான் செய்ய வேண்டிய எத்தனையோ காரியம் இருக்கு. ஒரு அறிவீனமா இருக்கிறதால அறிவீனம் சொல்றேன், நான் சொல்ற சமூக அறிவு. அப்ப அந்த நான் சொல்ற அந்த தாற்பயமான மானிட வாழ்வியல் அறிவு, அந்த அறிவோட
அவர் பலமா இருந்து கொண்டு இன்னும் வேலை செய்யாம அவர் இறந்து போறார். நீங்க முதல் சொன்ன மாதிரி அவர் சிவகுமார் சயனட் குடிச்சதுண்டா இந்த உலகம் இப்படி இருக்குண்டா நாங்கள் அதை விட்டுட்டு தொடர்ந்து அந்த அந்த சித்திரவதைக்கு பயத்துல சயனட் குடிக்கிறோம்னு சொல்லப்படும் அந்த நிலைமைக்கு நாங்க ஆளாயிட்டோமே. அந்த நிலைமைக்கு ஆளாகாம அறிவு ரீதியில தான் புரட்சியை செய்யலாம்ன்றதான் என்னுடைய கருத்து. அது ஒரு காலத்துல சாத்தியப்பட்ட அந்த விஷயத்துல கொஞ்சம் முரண்படுறேன் என்றால் நீங்க சொல்ற மாதிரி அறிவியல் ரீதியாக வளர்த்து கொண்டிருந்தா அவர் தப்பியிருப்பார் என்ன முத்துக்குமார். அது முத்துக்குமாருடைய தவறு அல்ல. அது உண்மையிலேயே முத்துக்குமார் ஒரு உணரபிள் பர்சன். அது உணரபிலிட்டி என்றது அறிவீனம் அல்ல. அது ஒரு நோய் சார்ந்தது. ஒரு ஆள் உணரபிளா உளவியல் ரீதியான விஷயங்களும் ஒரு நோய் சார்ந்தது. அது அறிவியல் சார்ந்து மட்டும் நாங்க பார்க்க இயலாது. அப்ப உணரபிலிட்டிய முத்துக்குமாருடைய தலையினத்தை சிலர் தங்களுடைய அரசியல் லாபங்களுக்காக சாதகமாக பயன்படுத்திட்டார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். அதுல ஒரு திருத்தம். அது நீங்க சாதகமாக பயன்படுத்தினதை நான் ஏற்றுக்கொள்றேன். அதே நேரத்துல அறிவீனம்ன்றது அவர் இந்த இடத்துல கவலை என்ற உச்சத்துல இவ்வளவு மக்கள் வகதொகையா இறக்கிறார்கள் என்று இவர் இறக்குறார். அது உண்மையில அது இயல்பாகவும் வேற சந்தர்ப்பம் இருக்குது. அந்த சந்தர்ப்பம் தான் அறிவீனமா பாக்குறான். எப்படின்னு சொன்னா அவர் பலமானவரா இருந்து இன்னொரு வேலை திட்டத்தை நாங்க தொடர்ச்சியா செய்யலாம்ன்றதானே வரும். இப்ப இறக்குறதால இந்த உலகத்தை அந்த அறிவினம் எப்படின்னா அந்த உலகம் இப்படி மோசமா இருக்கு, இந்த உலகத்திட்ட போய் நாங்கள் இயேசுநாதர்மா இறந்த மாதிரி அப்படி மோசமான இதுக்குள்ள நாங்க சாதுரியமா கவனமா இல்ல இருக்கணும். இதை ஒன்றும் செய்யாது. இதால இவ்வளவு 18 பேர் இறந்துட்டார்கள் என்று சொல்லி ஐக்கிய சபையோ யாரோ ஒரு அந்த நேரம் உடனடியாக அவர்களை பார்த்து அதுக்கான தீர்வு உலகத்துக்கு எந்த பேப்பர்ல உலகம் எழுதுனது இல்லத்தானே. அப்ப தமிழுக்குள்ளதான் அது சுத்தி கொண்டு நிற்கிறதே தவிர உலகம் பார்க்க இல்லை. அப்ப நாங்க இறக்குறதால என்ன பெருந்தொகை மக்கள் ஓடி போய் தாக்கிடுவார்களா என்ன நடக்கும்? அதை நாங்க அவற்றை உணர்வுக்காக நாங்க அதை ஏற்றுக்கொள்ளலாமே தவிர மற்றும்படி அறிவியல் என்ன பொறுத்தவரை அது உணர்வுக்காகவும் ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் அப்படி ஏற்றுக்கொள்வோமாக இருந்தால் திருப்பியும் இன்னும் 2 பேர் போய் திருப்பியும் அதே இதை செய்வேன். நிச்சயமா நீங்க சொல்றது சூசைட முயற்சி செய்வார்கள். ஆனால் இது உண்மையா பிரயோசனம் இல்ல. இது அவர்களுக்கும் பிரயோசனம் இல்லை, சமூகத்துக்கும் பிரயோசனம் இல்லை. கிட்டத்தட்ட 18 பேர் இந்தியாவில தமிழ்நாட்டுக்கு வெளியில ஒரே ஒரு இங்கதான் சுவிஸ்ல தான் ஒரு ஆள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். மித்த அனைத்து தற்கொலைகளும் தமிழ்நாட்டுல அவர்களுடைய நீங்கள் சொன்ன மாதிரி அவர்களுடைய அறியாமையை பொருளாதார நிலையை பயன்படுத்தி அங்குள்ள அரசியல் தலைவர்கள் அவர்களுக்கு உண்மையிலேயே அவர்களை பெட்ரோல் ஊத்தி கொளுத்தினதுதான். அவையா வாங்கி கொளுத்தினதோ என தெரியல. சோ அதனுடைய இவ்வாறான முட்டாள்தனமான வேலைகளை செய்யறது மிக தவறு. இதுகளை தூண்டுறது கொலைதான், கொலைக்குத்தான். அது என்ன கேள்வி என்னென்ன, இப்ப நாங்கள் விடுதலை போராட்டத்துல இதை ஒரு ஆயுதமா பயன்படுத்தி இருக்கிறோம். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தற்கொலையாளிகளாக தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம். இது என்னென்று பாக்குறது நாங்க. இதுவும் ஒரு தற்கொலைன்ற வடிவம் தானே. நான் முதல் சொன்ன மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை மூலம் தொடர்ச்சியாக அந்த வட்டமேச மகாநாட்டை தொடர்ந்து அமுதலிங்கம் அவைகள் செய்து கொண்டு வர ஆயுத போராட்டம் இல்லாம இருந்திருக்கணும் என்று. ஆனா ஆயுத போராட்டம் என்று வந்த உடனே அவைகள் வெல்றதுக்காக அதை பாவிக்கணும். ஆனால் அது சித்திரவதையாக இருக்கும். ஆனா வெல்லாத போராட்டத்துக்கு பாவிச்சதும் இப்ப ஜப்பான்ல 2ஆம் மகாயுத்த நேரத்துல அந்த அமெரிக்கா கப்பலுக்குள்ள ஜப்பான் போராடி விழுந்ததுன்றது இருக்குது. அதுல சிலது தவிர்க்க முடியாம இருக்கிறது. அதை நாங்க 2ஆ பிரிச்சு பார்க்க வேண்டும். இன்னொரு இனம் ஒடுக்கைக்குள்ள இன்னொரு இனம் தன்னை தக்காத்து கொள்றதுக்காக வேடர் காலத்திலிருந்தே இந்த சிக்கல் வந்திருக்குது. அப்ப தன்னுடைய இயலாம தங்களுடைய ஒரு ஆயுத பலம் இல்லாம அல்லது மக்கள் பலம் இல்லாம உண்மையில 50க்கு 50 வீதமா தமிழ் மக்கள் இருந்திருந்தா தான் இந்த போராட்டம் தொடங்கி இருக்க வாய்ப்பு இருந்ததே தவிர 12 வீத தமிழருக்கும் 74 அங்கால மலைய மக்கள் சம்பந்தம் இல்லை, இஸ்லாம் மக்களும் தென்பகுதியில கூட வாழ்வினோம். 90 வீதமான பலத்தோட 10 வீதம் வெல்லாதுன்னு தெரிஞ்சு தொடங்கினது. அப்ப நாங்க வேடர் காலத்தில இருந்தே பார்த்தோம்னு சொன்னா இனங்கள் மோதி இருக்குது. வேடர் காலம் இல்ல, அடுத்த கட்டம். அப்ப அதுல இருந்து தற்காப்பு கொள்ள ஒரு வலுவான சமூகம் தன்னை அர்ப்பணிச்சு போராடுற ஒரு கட்டத்துக்கு கொண்டு போய்க்குள்ளதான் இதே ஒரு கருவியா பாவிக்கணும். ஆனா கருவியா பாவிச்சது இப்ப நாங்க சிந்திச்சு பார்க்கக்குள்ள அதெல்லாம் ஒரு தொடர்ந்து ஒரு தத்துவார்த்த ரீதியிலும் ஒரு கருத்தியல் ரீதியா தான் வென்றிருக்கலாமே தவிர ஒரு அறிவீனமான உலகத்துக்குள்ள இது நடந்திருக்கிறது. இது ஒரு கொடுமையானதுன்னு தான் அதை சொல்லலாம். ஆனா அதை மெருகூட்டி தற்கொலைக்கு தூண்டினால் அது தவறாயிருக்கும்.
அல்லது இறந்தா பிறகு எனக்கு சமாதி கட்டப்படும், எனக்கு புகழ் வரும், அல்லது எனக்கு மலர் மாலை வரும், அறக்கஞ்சிக்குள்ள தமிழ் பற்றோட இறந்தார் அல்லது சிங்கள பற்றோட இருந்தார் அல்லது ஜெர்மன் பற்றோட இறந்தார் என்று புகழ் வரும் என்று நினைக்கிற அந்த அந்த நிலையை அடைஞ்சிருந்தோம்னா அந்த தற்கொலைக்கு அவையிலும் உடன்பட்டிருக்கணும். அதுவும் ஒரு தாக்கம் செலுத்தி இருக்கேன்னு நினைப்பேன். அல் கைடா போன்ற அமைப்புகள் வந்து எப்படி சொல்லுமென்றால், நீங்கள் தற்கொலையாளிகளாக போனால் நீங்கள் தேவலோகத்துக்கு போவீர்கள், அங்க கன்னிகள் காத்திருப்பினோம் என்று சொல்லுவினோம். அது மாதிரி இங்க வந்து நீங்கள் தற்கொலை என்றா மாவீரர்களான அதெல்லாம் அதுல ஒரு குறிப்பொண்டு இருக்குது. போராட்டத்துக்கு போனா களத்துல நின்றா தப்பினா தளபதி, ஓடினா ஒட்டுக்குழு, செத்தா மாவீரன். அந்த மாவீரன் என்று சொல்ற அந்த அந்த வார்த்தை வந்து வடிவா இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் அதுல ஒன்றும் இல்லை. ஒரு விஷயத்துல நான் இந்த நிலைய மக்கள் நீங்க சொல்ற நிலையை சிந்திச்சு பாக்குற ஆக்கள் கணக்கு இருக்கணும். அதை எங்க வந்திருக்கும்டா அந்த ஒரு இயக்கமா முதலே இருந்திருக்கணும், அல்லது வந்து எல்லா இயக்கங்களும் ஒற்றுமையா போராடி இருந்து இதுல ஒரு தற்கொலை நிலையோ அல்லது ஒரு போராட்டத்துல இழப்பினம் என்று சொன்னா நாங்கள் அதாவது எல்லா இயக்கங்களும் இணைஞ்சு இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தால், தனியொரு ஆள் இல்லாமல் ஒரு சில தற்கொலைகள் தவிர்க்கலாண்டா பரவாயில்லை. இல்ல அது 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 சரி, நீங்க சொல்ற அந்த விஷயம் சரி. நிறைய நல்ல நல்ல சந்தர்ப்பங்களை எத்தனையோ வந்தது. அப்ப எங்கட நாங்க சொல்ற தற்கொலை போராட்டம், தற்கொலைகள் நிறைஞ்சிருக்கும், போராடி செத்துறவர்களும் குறைஞ்சிருக்கும், பல அரிய சந்தர்ப்பங்களை நாங்க விட்டுட்டோமல்லோ. அப்ப இது நீண்டு கொண்டு போனதால இந்த தற்கொலையையும் கதைக்க வேண்டி இருக்கு. அநியாயமா செத்தது, வீணா செத்தது, வெல்ல முடியாத போராட்டத்துக்காக செத்ததுண்டு. அப்ப பூரணத்துவமான அரசியலும் ஒரு தெளிவும் இருந்திருந்தா நாங்க வெள்ளையிலாது 90% ஆதரவு இலங்கை அரசாங்கத்துக்கு இருக்கேக்குள்ள வெள்ளையலாது என்று சொல்லி நாங்கள் இந்தியா கொண்டு வந்த ஒப்பந்தத்தை நாங்க ஏற்றுக்கொண்டிருந்து அதன்படி நாங்க போயிருந்தால், நீங்க முந்தைய உங்களுடைய வேற இடத்துல கேட்ட மாதிரி 800 பேர் தான் அதுக்கு முதல் இந்திய ராணுவம் வர முதல் 800 பேர் தான் இறந்தவர். அப்ப இவ்வளவையும் தப்பி இருக்கலாம் என்றது நாங்க சொல்றோம். இப்ப இவ்வளவு மோசமா போய் முள்ளிவாய்க்கால் வர போய் ஒரு பாதுகாப்பு முள்ளிவாய்க்கால்ல கொடுக்காம அந்த மக்களை கூட வெளியே திறந்து விடாம அப்படி ஒரு இழப்புக்கு போனா பிறகு தான் இந்த இப்ப தற்கொலைகள் எல்லாம் வந்து அநியாயமா போனதுண்ட இந்த இப்ப நாங்க கதைச்ச விஷயத்துக்களும் வாரம் நினைக்கிறேன். இல்ல அது சரி, நீங்க சொல்ற சரி. இப்ப என்னடால 86ஆம் ஆண்டு இலங்கை இந்திய 87 இலங்கை இந்திய ஒப்பந்தம் வர முதல் விடுதலை புலிகள்ல 800 பேர் தான் செத்திருந்தவர். ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள், இணைய இயக்கங்கள், சிங்கள ராணுவம், போலீஸ், சிங்கள மக்கள் என்று ஒட்டுமொத்தமாகவே ஒரு 5000 பேர் தான் இறந்திருந்தார்கள். அந்த நேரம் அந்த யுத்தம் முடிக்கப்பட்டிருந்தால் இவ்வளவு இழப்போடு அதை நிப்பாட்டி இருக்கலாம். ஆனா அப்ப அந்த நேரம் பிரபாகரனுடைய வாதம் வந்து நாங்கள் 800 பேர் தமிழீழத்துக்காக இறந்துட்டார்கள், நாங்கள் தமிழீழத்தை கைவிடலாண்டு இந்திய ராணுவத்தோட சண்டை பிடிச்சவர். இந்திய ராணுவத்தோட சண்டை பிடிக்கல 1200 பேர் இறக்கினோம். 1200 1600 பேர் இறந்து போகும். 600 விடுதலை புலிகளும் 1600 இந்தியன் ராணுவம். அதுல விடுதலை புலிகள் மொத்தமாக இறந்தாக்கள் எண்ணிக்கை 1400 வந்துட்டு 800 பிளஸ் 600 1400 பேர். இப்ப பிரபாகரன் சொல்றார் 1400 பேர் வந்துட்டுனா நாங்கள் தமிழீழம் எடுக்காம விடையலாம். பிரபாகரனுடைய அந்த போராட்டம் தொடர்ந்து கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு மேல இவர்கள் எண்ணிக்கையை கைவிட்டுட்டோம். எண்ணில அதுக்கு பிறகு எத்தனை பேர் செத்தார்கள் என்றது தெரியாது. பெரும்பாலும் 50,000க்கு மேலான போராளிகளும் செத்து போச்சுன்னா பிரபாகரன் இறந்துட்டார். இப்பவும் தமிழீழம் எடுக்கல. அப்ப இங்க வந்து எனக்கு என்னென்றா, ஒருவர் தற்கொலை செய்யக்குள்ள அவர் தன்னுடைய உயிருக்கு ஒரு மதிப்பு கொடுக்கல. அப்ப அதே மாதிரி விடுதலை புலிகள் வந்து தங்களுடைய போராளிகள் இழக்கின்ற பொழுது அந்த உயிர்களுக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு கொடுக்கலையோ என்ற உணர்வு வருகிறது. ஏனென்றா மாவீரர் என்று சொல்லி கல்லறை கட்டுறதால மதிப்பு வந்துட போறேல உயிருக்கு. அது எந்த மதிப்பும் வந்துட போறேல. இன்றைக்கு எல்லாம் புல்டோசர் அடிச்சு இல்லாம பண்ணியாச்சு, ஒருத்தருக்கும் தெரியாது. இதுகிட்ட பாதிப்பு யாருக்குண்டா அவர்களை பெற்ற தாய்மாருக்கும் அவர்களுடைய தாய் தந்தை சகோதரர்கள் உடன் பிறந்த சகோதரர்களுக்கும் தான் இந்த பாதிப்பு. மற்றவர்களுக்கு இது ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. அவர்கள் தேத்தண்ணி குடிப்பாங்க. முள்ளிவாய்க்கால் இவ்வளவு நடக்கைக்குள்ள உலகம் முழுக்க இருந்த தமிழர்கள் என்ன தேத்தண்ணி சாப்பாடு தண்ணி இல்லாமல் விரதம் இருந்தவையா? இல்லை, எல்லாரும் சாப்பிட்டவை, எல்லாரும் செய்தவை. ஆக பாதிக்கப்பட்டது அவர்களை பெற்ற தாய்மார்,
நீண்ட நாளாக சாப்பிடாம இருந்திருப்பினோம், நீண்ட நாளாக அழுது கொண்டிருந்திருப்பினோம், இன்றைக்கும் அழுது கொண்டிருப்பினோம். மற்றவர்களுக்கு இது ஒரு பிரச்சனை இல்லை. அதனுடைய நாங்கள் இந்த மாவீரர் என்றது நாங்கள் டிசம்பர் 27 போய் ஒரு பூ போட்டு கும்பிட்டுட்டு வரலாம், வருவினோம். மற்றவர்களுக்கு இது பெரிய பாதிப்பு இல்லை. அப்ப இந்த உயிர்களுக்கு கொடுக்கிற மதிப்பு தொடர்பில் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இப்ப இங்க உயிர்கள் மதிக்கப்பட இல்லை. நீங்கள் இதை என்னன்னு அதான் அது ஆயுத போரா இது இந்த தற்கொலைக்கு நாங்க வெளியில போனாலும் அந்த ஆயுத போராட்டம் என்று தொடங்கினா மரணிக்கிறதுன்றது வருந்தானே என்ற ஒரு விஷயம் இதுக்குள்ள இருக்குது. ரெண்டாவது, அது சரியான முறையில போராடப்பட்டிருந்தா அந்த மரணத்தை குறைச்சிருக்கலாம்ன்றதுதான் தீர்வுக்கு போயிருக்கணும். அப்ப ஒன்று இது உண்மையா அவர்கள் வெற்றி கிடைக்கும்ன்றதுலதான் அந்த வேகமான ஆட்சேர்ப்பு அல்லது போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. வெற்றி கிடைக்காத ஞானம், அந்த அறிவு, அந்த தெளிவு முதலே ஜேவிபிய பிரேமதாசா காலத்துல 65,000 பேரை, அதுவும் கிழவன் கிழவி சின்ன பிள்ளைகளை சேர்க்க இல்லை அதுக்குள்ள எங்கடையில எல்லாம் சேர்த்துதான் நாங்க லட்சத்தை தாண்டின கணக்கு வச்சிருக்கிறோம். ஆனா அவையில தனியா இளைஞர் யுவதி அதுல மட்டும் 65,000 சொன்னா மிகப்பெரிய முதலாளித்துவ ராணுவம் ஒப்பவும் எங்கும் அது இனம் பார்க்காது, மொழி பார்க்காது, மதம் பார்க்காது, அது கொல்லும். அது அப்படியான ஒரு ராணுவ இருக்கைக்குள்ள நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கணும் என்று சொல்ல வாரன். அந்த இந்திய ஒப்பந்தத்தை எடுத்திருக்கணும். அதுக்கு பிறகு போய் அதை எடுக்காம இருக்க போராளிகள் போய் சேர்ந்திருக்கணும். கட்டாயத்துல பிடிச்சது அது பிற்பகுதியில் என்று சொல்லப்படுது. ஆனா கூடுதலா போய் சேர்ந்திருக்கணும். அப்ப இங்க ஒரு தவறு நடந்துட்டு நாம் போகக்கூடாது, இதைத்தான் ஏற்றுக்கொள்ளணும். அப்ப 20 வயது பிள்ளைகளுக்கும் 18 வயது பிள்ளைகளுக்கும் எப்படி அந்த அறிவு வரும்? ஒரு 35 வயதுக்கு மேல போய் இராணுவத்துல இயக்கத்துல சேர்ந்திருந்தா உண்மையில அவரை நாங்க ஏற்கலாம இருக்கு. என்னன்னு சொன்னால் இந்திய இராணுவத்தை நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாம அதோட யுத்தம் செய்துட்டோம். அதுக்கு பிறகு போய் சேர்ந்த ஆக்கள் எல்லாரும் இப்படி ஒரு அழிவுக்குள்ளதானே போகும் தானே வரணும். இப்ப நான் போறேன்னு சொன்னா அதுல சாக போறேன், அந்த யுத்தத்துல சாவன் தெரிஞ்சுதான் சேர்ந்திருக்கணும். அதான் ஒரு சிக்கலா இருக்கு. நான் நினைக்கல 35 வயசுல யாரும் போய் இயக்கத்துல சேர்ந்தவியாண்டு ராணுவத்துல சேர்ந்திருப்பினோம். என்னால் சம்பளம் பெறுமன்றது காய்ச்சல் ராணுவத்துல சேர்ந்திருப்பேன். இயக்கங்கள்ல போய் 35 இயக்கங்கள்ல சேர்ந்தாக்கள் எல்லாருமே 18 வயசு 20 வயசு இல்ல. நான் சொல்ல வந்தது 18-20 போதிய அறிவில்லாம இந்திய ராணுவம் இந்திய ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கணும், அல்ல இயக்க மோதல் இனி நாங்க தோக்குறது நிச்சயம் தமிழ்ல கிடைக்காதுன்ற அறிவு ஞானம் அந்த வயதுக்கு வந்ததா வேற இல்லையான்றது ஒரு சிக்கல் இருக்குன்னு சொல்ல வந்தேன். அந்த வயசுலதானே இப்ப பிரபாரன் போய் இயக்கத்துல சேர்ந்து துறைபாவம் கொலை செய்கின்ற பொழுது அவற்ற வயசு நான் நினைக்கல 20 அப்படித்தான் இருந்திருக்கு நினைக்கிறேன். 20 கொஞ்சம் கூடவோ தெரியல. எனவே அந்த இயக்கத்துல இவர்கள் கொலைகள் செய்ய துவங்கைக்குள்ள இவர்களுடைய வயது எல்லாம் 18-20க்குள்ளதான் இருந்திருக்கு. ஒரு இப்ப உதாரணத்துக்கு நான் சொன்னா, இப்ப இலங்கை இந்திய ஒப்பந்தம் எனக்கு புரிஞ்சு கொள்ளுது. நான் சொல்ற ஒரு 30 வயதா இருந்தாண்டா எனக்கு ஒரு கதைக்கு. அப்ப இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஒரு நல்ல சந்தர்ப்பம். மற்ற இயக்கங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டதானே அந்த வயதுக்காரர், 18-20 வயதுக்காரர். அப்ப இந்த சந்தர்ப்பத்தை விட்டா கடைசி வரையும் எங்களுக்கு வாய்ப்பு இல்லையண்டா நான் போய் இயக்கத்துல சேர மாட்டேன். அது இந்த அந்த ராணுவத்தை அடிக்கிறதுக்கு நான் போய் சேர மாட்டேன். ஏன்னா எனக்கு அறிவும் தெளிவும் இருக்குது. இதை எடுக்காட்டி இது எங்களுக்கு யுத்தத்தை தொடங்கினோம்டா நாங்க அழிவு பாதையெல்லாம் போவோமே தவிர நானும் இறப்பேன், எல்லாரும் இறப்பினோம் என்ற அறிவு எனக்கு தெளிவா அந்த நேரத்துல அப்படி இருக்குமா இருந்தா நான் இயக்கத்துக்கு போயிருக்க கூடாது, போக மாட்டேன். அப்ப அதுக்கு பிறகு போனவர்கள் போய் சேர்ந்தவர்களை நாங்கள் என்னன்னு சொல்றது, அறிவினமா போய் சேர்ந்த அரசியல் தெளிவில்லைன்னு சொல்லலாம். இன்னொன்று அந்த நிர்பந்தமான சூழலும் ஒன்று இருக்குத்தானே. இப்ப வேற அந்த சூழல் இலங்கை அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் அல்லது இந்திய அரசு மேற்கொண்ட அது இந்திய ராணுவம் தொடங்க 2 பக்கம் யுத்தம் தொடங்க அந்த இடைவெளி இருந்தது இல்ல 3 மாதம். சோ அதுக்குள்ளதான் அந்த முடிவு எடுக்கலாம் நான் சொல்ல வரேன். அதுக்கு பிறகு இந்தியன் ராணுவத்தோட அநியாயங்கள் செய்யக்குள்ள அது நாங்கள் தொடங்கினதால வந்ததுன்னு தானே அது வருது. அது ஏனென்றா அந்த ஒப்பந்தத்தை அந்த வரலாறுல அன்றைக்கு உங்களோட இதுலயோ வேற எங்க கேட்டிருந்தனா அதை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து காணி உரிமை, போலீஸ் அதிகார உரிமை எல்லாம் கிடைச்சு இதை விட உண்டா கிடைக்கிறது பெரிய கஷ்டம்ன்றத உணரே இல்லையே. நாங்க உணர்ந்திருந்தா இப்ப இலங்கை ராணுவம் எவ்வளவு பலமா இருக்கு. இப்படி வைங்களேன், ராமக்காரன்னு சொல்லுவோம் இல்ல, அந்த பங்சர் செயின் புலம், அது ஒரு 85ஆம் ஆண்டே ஒரு வவுனியால மட்டும் ஒரு 20-30 காணுவோம் ஒரு கதைக்கு. அண்டாசபுரத்துல 20-30, யாழ்ப்பாணத்துல அப்படி. அப்ப ஒரு 2000 இருக்குமா கிட்டத்தட்ட. அப்ப எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை. கடைசி போராட்டம் முடியும் மட்டும் ஒன்று கூட இல்லைன்னு சொல்லலாம். 1 இருந்ததா இல்ல 2 இருந்ததுன்னு சொல்லலாமே தவிர. அப்ப எந்த 9 வயது பிள்ளைய கேட்டா கூட 1000 பங்சருக்கு முன்னால நாங்க வெல்லுவோமா? இல்லை. அப்ப வெல்ல மாட்டோம்னா நாங்க தீர்வுக்குத்தானே வேகமா போக வேண்டி இருந்தது. அல்லது அடிபட்டு சாகுறது கட்டித்தனம் சொன்னா
அப்படித்தான் எடுக்க வேண்டி வரும். அடிபட்டுட்டு நாங்க செத்து போறது. அப்ப இது வந்து ஒரு இராணுவமோ ஒரு இந்த நாடோ அவர்கள் பக்கம் தவறு இருந்து எங்களை அடிக்கிறார்கள் என்றா நாங்கள் வந்து அவர்களோட மோதி இறந்து போறது கட்டித்தனமா, நாங்க சாதுரியமா அந்த போராட்டத்தை கைவிட்டு ஒரு ஒப்பந்த அடிப்படையில பொது மன்னிப்பு எல்லாம் வழங்கின இந்தியன் ஆர்மி வந்த நேரம் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது. அப்ப வழங்கின கையோட நாங்க அந்த சந்தர்ப்பத்தை பாவிச்சு நாங்க அடுத்த வட்டம் முன்னேறி இருக்கலாம். இதானே எனக்கு தெரிஞ்ச வரை. நீங்க சொல்ற அந்த ஆகியம் அது எப்படி வருமெண்டா, அந்த கருத்து எப்படி வருமெண்டா, உங்கள்கிட்ட வசதி வாய்ப்புகள் நிறைய இருந்தால் நீங்கள் தப்பி ஓடி அந்த யுத்தத்தில இருந்து வெளியில வந்துடலாம். ஒன்று தென்பகுதிக்கு போகலாம் அல்லது வெளிநாட்டுக்கு வரலாம். உங்கள்கிட்ட தப்பி ஓடுறதுக்கு அந்த வசதிகள் இல்லைன்னா நீங்கள் அவைக்கு மற்றவர்களுக்கு என்ன சொல்லணும் என்றால், தமிழ் என்ன மானமே தமிழர்களுடைய உயிர், நாங்கள் கவரிமான் பரம்பரை, ஒரு மயிரை இழந்தாலும் நாங்கள் செத்து போவோம் என்று சொல்லி வெடிகுண்டோட போய் வெடிக்கணும் என்றுதான் அவர்களுக்கு போதிக்கப்படும். இது வந்து எங்க வருதுன்னா, கடைசியா வசதி வாய்ப்புள்ள யாழ்ப்பாணத்தவர்கள் தப்பித்துக் கொண்டார்கள், வசதி வாய்ப்பற்ற ஏனைய மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் எல்லாம் போய் பலி கொடுக்க வேண்டியதா வந்துட்டு. அது தொடக்கத்துல நான் முந்தி இருக்கா அவங்களோட பேட்டியில அந்த வன்னியில வந்து குடியேறாமல் உத்தியோகத்துக்காக போராடின ஆரம்பம்னு சொல்லியிருந்தேன் நான். மற்றது இடையில ஒன்று இந்த இன்னொரு ஒரு அதிசயம் ஒன்று இருக்கு எங்கட வரலாறுல. இந்த புலம்பெயர்ந்த நாட்டுல 10-12 லட்சம் இருக்கிறோம் தானே, இதுல வந்து ஒருவர் கூட அந்த ஆயுத போராட்டத்துக்கு இலங்கைக்கு சும்மா டூரிஸ்டா சும்மா இலங்கை பார்க்க போற மாதிரி போய் ஒரு 20 தொடக்கம் 60 வயதுக்குள்ள 60 வயதுக்காரனால எழுந்தானே துவக்கு இல்ல, ஒருவர் கூட இலங்கைக்கு போக இல்லை. குர்டிஸ்தான் மக்கள் நிறைய போயிருக்கணும். அதுதான் ககுஸ்தான் தன்னுடைய நூல்ல ஒரு அமெரிக்க இராணுவத்தினுடைய ஒரு குறியீட சொல்றாரு. என்னன்னா ஒரு கோட்டேஷன் ஒன்று சொல்றாரு. அது எப்படி வரும் என்றால், எந்த no bastard will give his life to win the war. They make the other bastards to die for his country. இந்த ஒரு வீரனும் வந்து தண்ட உயிரை கொடுத்து வெல்ல மாட்டான், வென்றதா சரித்திரம் இல்லை. ஆனால் மற்றவன் உயிரை கொடுத்து வெல்றவன் தான் அதிகம் என்ற அர்த்தத்துலதான் அது சொல்லப்படுது. வெளிநாட்டுக்கு தப்பியோடி வந்த தமிழர்கள் எல்லாம் என்ன செய்ய பார்க்கணும் என்றால், அங்க வசதி இல்லாத முட்டாள்களை போய் நீங்கள் செத்து தமிழீழம் காணுங்கன்னு சொல்லிடம் என்ற மாதிரி தான் அது இந்த அர்த்தம் அமையும். மற்றது ஒருவர் கூட அந்த போகாதது அல்லது நாங்கள் பெண்மையிலேயே சொல்லுவோம், நாங்கள் போகாம நாங்க இங்க இருக்கிறோம். ஆனா வந்து அது ஒரு அதிசயம். ஏனென்றா குர்டிஸ்தான் மக்கள் போயிருந்தவையில் நாங்க போகல. அப்ப உயிர் மீது பெரிய ஆசை. அதே நேரம் நாங்கள் இந்த ஒவ்வொரு நாட்டிலும் இருந்து தாய்மொழியை இழக்கிறோம். இன்றைக்கு கூட எழுதி கொடுத்துட்டு இந்தியாக்கோ இலங்கைக்கோ தமிழை காப்பாற்றுறதுக்கு இன்றைக்கு போகலாம், ஆனா போக இல்லை. அப்ப நாங்கள் முற்றா அந்த 12 லட்சமும் 20 வருஷத்துல இல்லாம 20 வருஷத்துல நாங்க எங்கட பட்ச் எங்கட வயது இன்றைக்கு ஒரு 60-70க்குள்ள உள்ள எல்லாரும் இறந்து போக, இந்த பிள்ளைகள் ஒரு நாளும் நாட்டுக்கு போவதும் இல்லை, தமிழ் பேச போறதும் இல்லை. இந்த 12 லட்சமும் இல்லாம போறோம். அந்த இல்லாம போறதை விரும்பியே இங்க வாழ இருக்கிறவர்கள் எப்படி அவர்களுடைய அறிவை பயன்படுத்தி அங்க ஒரு தீர்வு வரணும் என்ற அந்த சுகமான ஒரு நல்ல தீர்வுக்கு யோசிக்காம இன்னும் அந்த ஆக்ரோஷமா இருக்கணும்டா எனக்கு அது விளங்குற இல்லை. என்னன்னு சொன்னா, இங்கே இருந்து தங்கட சொந்த பிள்ளைகளுக்கே தமிழ் இல்லாம வாழ போயினோம், எழுதி கொடுத்துட்டும் போயினோம் இல்ல. அப்ப வந்து நாங்க கத்துறமண்டேக்கல நான் ஏன் சொல்ல வரேன்டா, அந்த இப்படித்தான் அந்த நேரம் இருந்திருக்குன்னு சொல்லி இப்ப போர் முடிஞ்சது, இப்ப போகலாம் வாழலாம். ஆனா இப்ப நாங்கள் ஒரு பெரிய அளவுல கதைக்கிறோம்டா, அப்ப அந்த தன்மை தான் அந்த நேரம் இருந்திருக்கு. அதுதான் அவையில போராடையும் போக வைக்க இல்லை. அதுல ஒரு உண்மையும் இருக்குதா, ஒரு நீங்க சொன்ன அந்த சுயநலம், அது அந்த மனப்பான்மையும் இருக்குது. அடுத்தது யுத்தம் என்றது ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு வியாபாரம், அதையும் நாங்கள் மறக்க கூடாது. யுத்தம் நடக்கிறது கனவேருக்கு பொருளாதார லாபத்தை கொடுக்கும். ஆனால் துரதிருஷ்டவசமாக அப்பாவி மக்களுக்கு தான் அது இந்த நஷ்டங்களும் கஷ்டங்களும் அத்தனையும். என்றால் பனைமரத்துல வவ்வாலா தலைவருக்கு சவாலாண்டு அங்க உள்ளவர்களை போராட்டத்துக்குள்ள யுத்தத்துக்குள்ள தள்ளினவர்கள், ஆனால் இன்னைக்கு காயப்பட்டவர்களை, நோய்வாய்ப்பட்டு படுக்க புண்ணோட இருப்பவர்களை இன்றைக்கு கைவிட்டுட்டீங்க.
அதான் அதான் ஒடுக்கிறவரோ ஒடுக்கப்படுகிறவரோ ரெண்டு பக்கம் உள்ள அறிவீனம் எங்களுக்கு விளங்குது. அதே நேரத்துல ஆக்ரோஷமாக இன்னொருத்தர தற்கொலைக்கோ அல்லது போராட தள்ளுற எங்கட மனப்பான்மை இருக்குமா இருந்தா பேசி கதைச்சு தீர்த்து முடிஞ்ச வரைக்கும் அந்த வழியில போராடாம இருக்கிறோம்னு சொன்னா, அப்படி தள்ளுறோம்னு சொன்னா ஒரு இதுல ஒரு புரிதலுக்காக ஒன்ற சொல்றேன். என்னுடைய பிள்ளையோ உங்களோட பிள்ளையோ ஒரு 1,00,000 கோடி US$ தந்தா கூட நாங்க கண்காணா தேசத்துல கொண்டு போய் வளர்க்குறேன்னுதான் ஒரு ஆள் வந்து என்னிட்ட இன்றைக்கு கேட்குதோ உங்கள்கிட்ட கேட்குதோ XY என்று சொல்லி வேற ஒரு ஆள்கிட்ட கேட்டா கூட இங்க தீவிரமா கதைக்கிற யார்கிட்ட கேட்டாலும் உண்ட புள்ளைய கொண்டு போய் நான் கண்காணா தேசத்துல நான் நீர் சாகும் வரைக்கும் காணாம நான் வளர்க்க போறேன், உங்களோட பிள்ளைய தாங்கோ, நான் உங்களுக்கு 1,00,000 கோடி இல்ல ஒரு மில்லியன் கோடி, 1,000,000 கோடிண்டே வைப்போம், 1,000,000 கோடி US$ அல்லது யூரோ தாரம்ண்டா கூட ஒரு தரம் கொடுக்க மாட்டேன், நான் 100% சொல்றேன். அதான் உண்மை. அப்ப எப்படிப்பட்ட உயிர் பெருமதி என்றதுக்காக சொல்ல ஆகக்கூடிய பிள்ளைன்ற பெருமதி, அப்படியான பிள்ளைகள் வந்து வலு மிக சின்னமா போய் இவ்வளவு பறி கொடுத்திருக்கிறோம். எனக்கு நிச்சயமா நான் நினைக்கிறேன் ஒரு நீண்ட கலந்துரையாடல் ஒரு வித்தியாசமான கோணத்திலையும் இது நகர்ந்திருக்க நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு விஷயங்களையும் வந்து இதுல பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி தனபாலன். நன்றி, உங்களுக்கும் நன்றி, வணக்கம்.